பேங்க்ல இருந்து வந்து இப்போ வீடு ஜப்தி பண்ணுறது, லோன் வாங்கியிருந்ததுனால அவங்க சரியாக கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வீடு அசெட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்தி பண்ணுறாங்க. இப்போ அது எந்த ஒரு செக்ஷன் மூலிமா பண்ணுறாங்க, அது எந்த நம்ம நீதிமன்றத்து மூலிமா எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு விளக்கம் தேவைப்படுது. அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வங்கியில் வந்து நம்ம சொந்த வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கிடுறீங்க. கடன் வாங்குறாங்க. கடனை வந்து சில நேரத்தில் திருப்பி தர முடியல. அப்போ அந்த வங்கி என்ன பண்ணுது, செஃபி ஆக்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா நீதிமன்றத்தில் கட்டுப்படாது, உயர்நீதிமன்றம் டிஆர்டி அது மூலம் கட்டுப்படுத்தும். அதன் மூலிமா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜப்தி நோட்டீஸ் விட்டு, எதுக்காக நோட்டீஸ் வந்தால் பரவாயில்ல, 60 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 60 நாள் நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணலாம், அவங்களே வந்து கோர்ட்டார் மூலிமா வந்து வச்சு உங்களை வீட்டை வந்து ரெக்கவரி பண்ணி அதை ஆக்ஷனில் விட்டு அவங்க அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஓகேவா, இதுதான் நடைமுறை. அப்போ நீங்கள் இதில் வந்து எப்படி தப்பிக்கலாம், இதை பற்றி நிறைய விளக்கம். எப்படின்னா நிறைய பேர் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக 3 லட்சம் 2 லட்சம் இதெல்லாம் வந்து சில மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்களாம் வந்து உங்களோட லோன் தரணும், அவங்களே வந்து மக்கள்கிட்ட உங்களுக்கு லோன் தராங்க, வீட்டை அடமானம் வச்சு எம்ஓடி பண்ணி லோனை கொடுத்துட்டு அவங்களால லோனு சரி வர கட்ட முடியாது, அதாவது அதிக வட்டி மக்கள் வந்து கட்ட முடியாது. இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த வீடெல்லாம் ரெக்கவரி பண்ணிடுறாங்க. இந்த டிஆர்டி வந்து இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் வந்து வங்கிக்கு சப்போர்ட்டாக, ஃபினான்சியல் ரீதியான சப்போர்ட்டாக தான் இருக்கும். 25 லட்சத்துக்கு மேலே தான் அங்கே நம்ம போகணும். அங்கே சில நம்ம மனு கொடுக்கலாம், அதிகமாக வட்டி வாங்குறாங்க, அப்படி தடுத்து நிறுத்தலாம். தவிர இந்த செஃபி ஆக்ட் மூலிமா நீங்கள் ஒரு வட்டி வாங்கினா அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது அவங்க வந்து உங்களை ஜப்தி பண்ணுறதுக்குன்னா சிவில் வழக்காக நீங்கள் போட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம போடலாம். ஆனால் நீங்கள் வந்து எம்ஓடி பண்ணும்போதோ இந்த லோன் வாங்கும்போது நல்ல ஃபினான்ஸா, எப்படின்னா ஒரு கம்மியான வட்டினா வட்டி விதத்தை பார்த்து நீங்கள் இது பண்ணணும். ஆமாம், உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வட்டியை வந்து அதிகமாக கொடுத்து நீங்கள் அளவுக்கு அதிகமான வட்டி சுமையை உங்கள்கிட்ட கொடுத்து உங்களால் கட்ட முடியாது. நீங்கள் சாதாரண பணம் வாங்கியிருப்பீங்க. அதே போல் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய சங்கத்தின் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, இந்த விஷயமா தான் நிறைய பேசுகிறாங்க. ஒன்று டைவர்ஸ் கேஸ் வருது, இல்லைனா இந்த கேஸ் வருது. இதுமாரி சார் எங்கள் ஃபினான்ஸில் நான் வாங்கிட்டேன், ஃபினான்ஸ் மூலியமாக ஜப்தி பண்ணுறதுக்கு வருது, என்ன பண்ணலாம்? அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் டிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னை சிட்டியில் இவங்களாம் இருக்கும். அது என்னென்னா உங்களுக்கு 25 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு, ஆனால் அதுவும் பேங்க் சப்போர்ட்டாக தான் இருக்கும், நீதிமன்றம் மாதிரி தான் அந்த டிஆர்டியும். ஓகேங்களா, அது நீங்கள் 25 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க உங்களுக்கு தீர்ப்பாயம் மூலிமா தீர்வு பண்ணி கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் கேசஸ்க்காக அவங்க நீதிமன்றம். ஆமாம், அதனால் இப்போ அவங்களுக்கு விளக்கம், பொதுமக்களை நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து வாங்கணும். என்ன சார் ஆக்ட், இப்போ எந்த ஆக்டில் நீங்கள் எனக்கு லோன் தரீங்க, செஃபி ஆக்ட் மூலிமா நீங்கள் தரீங்களா, என்னன்னு இல்லை, எம்ஓடி சாதாரண எம்ஓடி மட்டும் போட்டு தரீங்களான்னு கேட்டுக்கணும். கேட்டுட்டு நீங்கள் கைது போடும்போது எல்லாத்துலேயும் படிச்சுட்டு என்னன்னு அவங்க எல்லாத்தையும் ஒரு புக்கு மாதிரி காட்டுவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் கைது போடுவீங்க. ஓகேவா, அந்த கையெழுத்தில் நீங்கள் வந்து சரி பார்த்து படித்து கைது போடணும். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வட்டி அதிகமாக வரீங்கன்னா, இப்போ பேங்க்காரங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் ஆர்பிஐ கூட இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஏமா நீங்கள் தான் லோன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரிப்ளை லெட்டர் வருது, மெயில் வருது, எல்லாம் வருது. ஆர்பிஐ பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அதிக வசூல் வாங்கினா ஒரு சிலது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுமக்களுக்கு நீங்கள் லோன் வாங்கும்போது, வீட்டை வச்சு வாங்கும்போது நீங்கள் கவனமாக வாங்கணும். என்ன ஆக்டில் வந்து லோனை வந்து எம்ஓடி உங்களுடைய சொத்தை வந்து எம்ஓடி எப்படி பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு வழி வகைகள்லாம் இருக்குது. டிஆர்டி அதை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. இதை நீங்கள் கரெக்டாக கவனமாக தெரிஞ்சுக்கணுங்க. நன்றி, வணக்கம்.